வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக்கெட் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலியை தர இருக்கின்ற விளையாட்டு தகவல், இலங்கை வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கான 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடருடைய இறுதிப் போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது. அதாவது பல்லேகலை சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. முதலாவது போட்டி, முதல் 2 போட்டிகளும் பிரேமதாச மைதானம், 3வது போட்டி பல்லேகலை சர்வதேச மைதானத்திலே இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு போர், வெற்றிக்கு எந்த அணியும் எப்படியும் முயலும். இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்ப்போம். அதே போல சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஜிம்பாப்வே அணிகளுக்கான டெஸ்ட் போட்டியினுடைய முதலாவது இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்கா மிக அபாரமாக துடுப்படுத்தாடி இருந்தார்கள். கிட்டத்தட்ட 625 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். முதலாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டினை மாத்திரமே இழந்து 114 ஓவர்கள் துடுப்படுத்தாடிய நிலையிலே அப்படியே போட்டியை இடைநிறுத்திவிட்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடுமாறு ஜிம்பாப்வே அழைத்திருந்தார்கள். ஜிம்பாப்வே 170க்கு ஓல் அவுட் ஆகி மறுபடியும் ஜிம்பாப்வே தான் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வியான் முல்தர் ஒரு விஷயம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது, நான் ஏன் 400 ஓட்டங்கள் வரை செல்லவில்லை, நான் ஏன் 400 ஓட்டங்கள் அடிக்கவில்லை, இதற்கு என்ன காரணம் என்பதாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார். உண்மையிலே இப்படியெல்லாம் ஒரு விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாரா என்று ஆச்சரியப்படுத்த வகையிலே அவருடைய அந்த கருத்து அமைந்திருந்தது. இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக்கெட் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துவிடும். தமிழ்ல தெளிவா விளையாட்டு தொகுப்புகளை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாபா கிரிக்கெட் தமிழ் சொல்லுடைய யூடியூப் சேனலை கண்டிப்பா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாங்கள் இலங்கையில் இருந்து வருவோம். அதாவது இலங்கை வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கான 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர். முதல் 2 போட்டிகள் பிரேமதாச சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்றது. 3வது போட்டி இன்றைய தினம் பல்லேகலை சர்வதேச மைதானத்தில், அதாவது கேண்டி பல்லேகலை சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக முதல் 2 போட்டிகளில் இந்த தொடரில் முதலாவது போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். அதே போன்று 2வது போட்டியிலே பங்களாதேஷ் அணி மிகப்பெரிய ஒரு வெற்றியினை பதிவு செய்திருந்தார்கள். 3வது போட்டி இன்றைய தினம் என்ன நடைபெற போகின்றது. குறிப்பாக இலங்கை ரசிகர்கள் அதிகமாக இந்த போட்டியினை காண்பதற்காக செல்வார்கள். கண்டி பிரதேசத்துக்குட்பட்ட மக்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் செல்வார்கள். காரணம், கண்டியை அண்மித்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இலங்கை அணியினுடைய ஆதரவாளர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்காக வேண்டித்தான் இலங்கை கிரிக்கெட் சபை சுழற்சி முறை அடிப்படையிலே பிரேமதாச மைதானம், அதே போன்று பல்லேகலை சர்வதேச மைதானம், அதற்கு அடுத்தபடியாக T20 போட்டி தம்புள்ள மைதானம், அதற்கு அடுத்தபடியாக அப்படியே மீண்டும் வருகிறது பிரேமதாச மைதானத்திற்கு. இப்படி சுழற்சி அடிப்படையிலே தான் இலங்கை கிரிக்கெட் சபை இந்த போட்டியினை வைத்திருந்தார்கள். இலங்கையில் உள்ள எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி எதனை கையாளும், அதாவது இலங்கையினுடைய பயிற்றுவிப்பை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அவர்களுடைய பயிற்சியின் பேரிலே நாங்கள் பார்க்கும் பொழுது வேகப்பந்து வீச்சாளருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவார்கள் போல் தெரிகிறது. குறிப்பாக ஜனித்லேனுக்கு பயிற்சி வழங்கி கொண்டிருந்தார்கள். அதே போன்று மகேஷ் தீக்ஷன் அதிகமாக பந்து வீசியதை காணக்கூடியதாக இருந்தது. அதே போன்று அபிஸ்கோ பெர்னாண்டோ துடுப்படுத்தாடுவதையும் காணக்கூடியதாக இருந்தது. ஒருவேளை இன்றைய போட்டியிலே, அதாவது நிஷான் மதுஸ்கைக்கு பதிலாக அபிஸ்கோ பெர்னாண்டோ ஆரம்ப துடுப்பாடு வீரராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல ஈஷான் மாலிங்க பந்து வீசுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டியில் இலங்கை அணி எந்த வியூகத்தை கையாண்டு வெற்றியடைய போகின்றது என்பதாக. பங்களாதேஷ் அணியும் 2வது போட்டியில் விளையாடாத தஸ்கின் அகமதுக்கு இந்த இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டியில் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சுழல் பந்து வீச்சாளர் ரிசாத் ஹுசைனும் மிக தீவிரமாக பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தமை காணக்கூடியதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டி எப்படி அமைய போகின்றது என்பதாக. அதே போல நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு வந்தோமாக இருந்தால் ஜிம்பாப்வே வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கான டெஸ்ட் தொடர் நேற்றைய நாள் நேரம் முடியும் போது நாங்கள் பார்க்கும் பொழுது சவுத் ஆப்பிரிக்கா அணி 626 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து 114 ஓட்டங்களை பெற்றிருந்தவரில் போட்டியை இடைநிறுத்தி கொண்டார்கள். அணியினுடைய தலைவர் முல்டர் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடியிருந்தார். குறிப்பாக முல்டர் அற்புதமான முறையில் துடுப்படுத்த ஆடியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஜிம்பாப்வே முதலாவது இன்னிங்ஸில் 170 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்து கொண்டார்கள். தற்பொழுது மீண்டும் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். 51 ஓட்டத்திற்கு 1 விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள். 16 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இன்னும் ஜிம்பாப்வே சவுத் ஆப்பிரிக்கா முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய அந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற வேண்டுமாக இருந்தால் 405 ஓட்டங்களை பெற வேண்டும். அது சாத்தியமற்ற விடயம். இந்த போட்டி இன்றைய நாளோடு முடிவுக்கு வரும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இது எல்லாத்தையும் விட சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய இந்த போட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இவான் மில்டர் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறுகின்றார். அதாவது என்ன விடயம் என்று சொன்னால், அதாவது இவர் ஆட்டமிழக்காமல் 367 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் தான் போட்டியினை இடைநிறுத்தி கொண்டார். அவரை ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது, நீங்கள் 400 ரன் அடித்திருக்கலாம் தானே, ஏன் நீங்கள் இடையிலே நிப்பாட்டி விட்டீர்கள் என்பதாக கேட்கப்பட்டதற்கு
குறிப்பிட்டு அவர் கூறியிருந்தார். மிகப்பெரிய ஒரு லெஜண்ட், அதாவது எத்தனை வருட காலமாக பிராண்ட் லாரா 400 ஓட்டங்களை வைத்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த லெஜண்டினுடைய அந்த மரியாதைக்காக வேண்டி, அவருடைய சாதனையை நாங்கள் தகர்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நீண்ட காலமாக அந்த சாதனையிலே இருக்கின்றது. எனவே அந்த லெஜண்டுடைய சாதனை இப்பொழுது வரைக்கும், கிரிக்கெட் அழியும் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதாக, அதற்காக வேண்டித்தான் நான் அப்படியே இடைநிறுத்திக் கொண்டேன். நான் 367 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டேன். அதற்கு அடுத்தபடியாக என்னால் துடுப்படுத்தாட முடியவில்லை, எனக்கு மனசாட்சி இறங்கவில்லை என்பதாக சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய இந்த போட்டியினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய ஈவான் முல்டர் தெரிவித்திருந்தார். உண்மையிலே அருமையான விஷயம், அற்புதமான விஷயம். ஒரு லெஜண்டினுடைய சாதனையை முறையடிக்க கூடாது, அந்த சாதனை கிரிக்கெட் இந்த உலகில் வாழும் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதாக அந்த எண்ணக்கூடிய மனப்பான்மை எந்த ஒரு வீரருக்கு வரும்? அதுவும் முதலாவது தான் தலைவராக பொறுப்பேற்ற முதலாவது போட்டி, அதே போல முதலாவது முச்சதம் பெற்ற ஒரு போட்டி, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எந்த ஒரு வீரருக்கு வரும்? நான் 400 அடிக்க வேண்டும் என்பதை தான் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் இந்த முல்டர் கூறியிருந்தார், இல்லை, நான் இவருக்காக வேண்டித்தான் நான் அடிக்கவில்லை, அதாவது நான் நிறுத்தி கொண்டேன் என்பதாக கூறியிருந்தார். உண்மையிலே பாராட்டத்தக்க விடயம். இப்படிப்பட்ட மனசு உள்ளவங்க இன்னும் அதிகமான சாதனைகள் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு ஹவாவாக இருக்கின்றது. பாபா கிரிக் தமிழ் சேனலுடாக இந்த முல்டருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல மற்றொரு காணொளியோடு உங்களை சந்திக்கும் விடைபெற்று செல்லும். வணக்கம் நேர்களே.